நாம் இதுக்கு அடுத்தாப்போல் பார்க்கக்கூடிய திவ்யதேசம் திரு அன்பில். ஆகத்தனை குடந்தை வெக்கா திருவவ்வொள் ஆகத்தனை அரங்கம் பேரன்பில் ஆகத்தனை பார்க்கடல் கிடக்கும் மாதினிடுமால் அணைப்பார் கருத்தனாவன் என்று நான்மகன் திருவந்தாதியில், குடந்தை என்னும் கும்பகோணத்திலும் வெக்கா என்னும் காஞ்சிபுரத்திலும் திரு எவ்வொள் என்ற திருவள்ளூரிலும் அரங்கம் என்ற ஸ்ரீரங்கத்திலும் பேர் என்ற திருப்பேர் நகரிலும் அன்பினாகிய இந்த திருவன்பில் தலத்திலும் நாகத்தில் பள்ளி கொண்டுள்ள பெருமாள் வேறு யாருமல்ல, அவன்தான் திருப்பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ள ஆதிநெடுமாலாகும். அவன் தன்னை ஆராதிப்பவர்களை அனைத்து காப்போனமாவான் என்று திருமழிசை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்யதேசம் ஸ்ரீரங்கத்திற்கு அருகாமையிலே பக்கத்தில் இருக்கக்கூடிய திவ்யதேசம். ஏன்னா இப்போ 2-3 திவ்யதேசம் பார்த்துட்டே வந்தோம். எல்லாம் ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்தில் இருக்கிற திவ்யதேசம் தான். டோல்கேட்டிலிருந்தும் ஸ்ரீரங்கத்து டோல்கேட்டிலிருந்தும் திருச்சியிலிருந்தும் லால்குடியிலிருந்தும் அந்த ஊருக்கு போகலாம். திருப்பேர் நகர் என்று அழைக்கப்படும் அப்பக்குடத்தான் சன்னதி. இதுக்கு அடுத்த திவ்யதேசம் திருப்பேர் நகர், அப்பக்குடத்தான் பேர். சன்னதியிலிருந்து கொள்ளிட நதிக்கரையை கடந்து நடந்தே வந்தால் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும். இந்த ஸ்தலத்தை பற்றி வரலாறு புராண நூல்கள் இந்த ஸ்தலத்தை பற்றி பிரம்மபுரி என்று குறிப்பிடுகின்றன. பிரம்மதேவனுக்கும் சிவபெருமானுக்கும் 5 தலைகள் இருந்தன. ஒரு சமயம் நிஷ்டையில் அமர்ந்திருந்த பார்வதி தேவி சற்றே விழித்து நோக்கும் போது அந்த வழியாக சென்று கொண்டிருந்த பிரம்மனை தனது பர்த்தாவென்று எண்ணி பாதங்களை கழுவி பணிவிடை செய்ய ஒரு மரியாதையின் பொருட்டு உமையவள் இவ்வாறு செய்கிறார் என்று பிரம்மதேவன் அதை ஏற்றுக்கொண்டிருக்கும் போது தற்செயலாக வந்த சிவபெருமான் இதை கண்டு சினந்து இருவருக்கும் 5 தலைகள் இருப்பதால் தானே இந்த பிரச்சனை உருவாகிறது என்று நினைத்து பிரம்மதேவனின் 5 தலைகளை ஒன்றை சிவன் கிள்ளி எறிந்து விட்டார். இதனால் பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டு பிரம்மாவின் கபாலம் மண்டையோடு சிவபெருமான் கையில் ஒட்டிக்கொள்ளவே அத்துடன் பல ஸ்தலங்களை தரிசித்து கொண்டு வந்த சிவன் கரம்பனூர் என்னும் உத்தமர் கோயிலுக்கு வந்து அங்கு மகாலட்சுமி இட்ட பிச்சையால் கபாலம் நிறைய பெற்றபின் கண்டியூர் செல்லும் வழியில் சிவபெருமான் ஸ்தலத்தையும் வந்து வழிபட்டு சென்றார். இவ்வாறு வரலாறு கந்தபுராணத்திலும் கூறப்பட்டுள்ளது. சிவபெருமான் இந்த ஸ்தலத்திற்கு வந்து சென்ற வரலாறு பல நூல்களிலும் இல்லாவிட்டாலும் இங்கு கர்ண பரம்பரையாக வழங்கி வரும் செயலாகும். இந்த ஸ்தலத்தோடு தொடர்பு கொண்ட பல புராணங்களில் பேசப்படும் வரலாறு, ஒரு ரிஷியானவர் தண்ணீருக்குள் மூழ்கி தவம் செய்வதில் பெரும் சக்தி பெற்று விளங்கினார். இதனால் அவர் மண்டூக மகரிஷி என்றே அழைக்கப்பட்டார். இவர் ஒரு சமயம் தவத்தில் ஈடுபட்டு இருக்கும்போது இவரை காண வந்த துர்வாச முனிவர் வெகு நேரம் காத்திருந்தார். வரணும்னு பார்த்துட்டே இருக்கார், வல்லையே வெயிட் பண்ணிட்டு இருக்கார். ஆனால் மண்டூக மகரிஷியோ தவத்திலிருந்து மீளவில்லை. இதனால் தன்னை அலட்சியப்படுத்தியதாக கருதிய துர்வாசர் சினந்து இந்த முனிவரை மண்டூகமாகவே, அதாவது தவளையாக போகுமாறு சபித்தார். இந்த மண்டூக மகரிஷி இந்த இடத்தில் தவமிருந்து மகாவிஷ்ணு பிரத்யக்ஷமாகி துர்வாச முனிவரின் சாபத்தை நீக்கினார். இதனால் இந்த இடத்திற்கு மண்டூகபுரி என்றும் பெயர் உண்டாயிற்று. மூலவர் வடிவழகிய நம்பி, கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலம், உற்சவர் சுந்தரராஜன், தாயார் அழகியவள்ளி நாச்சியார், தீர்த்தம் மண்டூக தீர்த்தம், கொள்ளிடம், விமானம் தாரக விமானம், காட்சி கண்டவர்கள் சிவன், பிரம்மா, ஊர்வசி. சிறப்புகள் பார்த்தா திருமழிசை ஆழ்வாரால் மட்டும் சொல்லப்பட்ட ஒரே ஒரு பாடலால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்யதேசமாகும். இந்த ஸ்தலம் மிகவும் தொன்மையான திவ்யதேசம். சுந்தர சோழன் தன் எதிரிகளோடு போருக்கு செல்வதற்கு முன் தனது உடைவாளை இந்த எம்பெருமானுக்கு முன்வைத்து வணங்கி சென்று போரில் வெற்றி வாகை சூடினான் என்றும், அதற்கு நன்றி காணிக்கையாக இந்த ஸ்தலத்திற்கு ஏராளமான நிலதானம் செய்ததையும் கல்வெட்டுகளால் காணலாம். இந்த கோவிலின் பிராகாரத்திலும் சற்று மதில்களிலும் நடைபாதையிலும் கூட ஏராளமான கல்வெட்டுகள் உள்ளன. இந்த இடம் வால்மீகியின் அவதார ஸ்தலம் என்றும் ஒரு கருத்து நிலவுகிறது. வால்மீகி தமிழ்நாட்டிலிருந்து சென்றவர் என்று கூறும் ஆராய்ச்சியாளருக்கு இங்குள்ள கல்வெட்டுகள் உதவும். இந்த ஸ்தலத்து எம்பெருமான் வால்மீகிக்கும் காட்சி கொடுத்ததாக அறியும் செய்தி வால்மீகிக்கும் இந்த ஸ்தலத்திற்கும் உள்ள தொடர்பை வலுப்படுத்துகிறது. மிகச் சாதாரண நிலையில் சிற்சில பழுதுபாடுகளுடன் விளங்கினாலும் இந்த ஸ்தலம் தொன்மையாலும் மேன்மையாலும் மிகவும் உயர்ந்ததாக திகழ்கிறது. இப்படி இந்த ஸ்தலத்தை பற்றி பார்த்தோம். நாம் அடுத்ததாக
கோவிலடி என்னும் திருப்பய நகருக்கு அடுத்ததாக செல்லலாம். எல்லாரும் தயாராக இருக்கலாம்.